வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அண்மை தகவல், அதாவது இமாச்சல பிரதேசத்தில் 6 எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, அதாவது பிஜேபி நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்னா அபிஷேக் சிங்வி தோற்று போனார். அவர் தான் ராகுல் காந்திக்காக நிறையா வாதாடினவர் ராஜ்யசபாவில். அவருக்கு ஓட்டுப்பட வேண்டிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்லாம் போனாங்க, ஹரியானா போனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணார் குல்தீப் சபாநாயகர். அந்த 6 பேர் யாருன்னா ராஜேந்திர ராணா, சுதீர் சர்மா, இந்தர்ஜத், லகாம்பால், தேவேந்திர குமார் பூட்டோ, ரவி தாக்கூர் அண்டு சத்தன்ய சர்மா. இவங்க 6 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாரு சபாநாயகர். ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணாருன்னா, தெரியும் உங்களுக்கு, அவங்கெல்லாம் கட்சி மாதிரி ஓட்டு போட்டாங்க. 40 பேர் காங்கிரஸ், 35 பேர் மெஜாரிட்டிக்கு வேணும். அதில் 6 பேர் மாற்றி ஓட்டு போடுறாங்க. இன்னொரு 3 பேர் இண்டிபெண்ட், அவங்களும் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே கவுருது. ஏன்னா விக்ரமாதித்யா, அங்கே இருக்கக்கூடிய பிடபிள்யூடி மினிஸ்டர், அவர் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெல்லியில் போய் உட்காந்துட்டு காங்கிரஸுக்கும் இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு பஞ்சாயத்து பேசுகிறார். அவங்க அப்பா உங்களுக்கு தெரியும், அந்த இமாச்சல பிரதேசத்துடைய ஹைகான், அவங்க பையன் அவர். அதாவது ஐகானாக இருக்கக்கூடிய விக்ரமாதித்ய சிங்கும் பிரச்சனை பண்ணுறாரு. 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு பக்கம் போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படிங்கும்போது, அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து டிகே சிவகுமார் வராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சபாநாயகர்கிட்ட சொன்னது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை பார்க்க வருவாங்க. என்னென்னு வருவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம்னு சொல்லிட்டு ஏதோ கரெக்டாக பண்ணுவானுங்க. பிஜேபினா கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க ஜெய் ஸ்ரீராம் ஏதோ ஒரு கோஷம் போட்டால் கூட எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிடுங்கன்ட்டார். இது தெரியாமல் வரதில் ஒருத்தர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட் ஆகுது. என்னென்னா, அந்த 15 பேர் மொத்தம் போனது 18 பேர் போயிருக்காங்க. 18 பேர் போய் சபாநாயகர் ரூம்குள்ளே போய் இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. மொத்தம் 25 எம்எல்ஏ பிஜேபிக்கு. உள்ளே என்ன சிக்கல் நடந்ததுன்னா, உள்ளே போன 5 பேரில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க பொழுது. உடனே அங்கே சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் சஸ்பெண்ட். உள்ளே எண்ணி பார்த்தா 5 பேர் சஸ்பெண்ட். முடிஞ்சா அப்போ பிஜேபியுடைய பலம் 10 குறைஞ்சிருச்சு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி கவுராது. எப்படி பிஜேபி ஒரு ரூட்டு போட்டு காங்கிரஸ் அடித்தா, காங்கிரஸ் இன்னொரு ரூட்டு போட்டு பிஜேபி அடிக்குது. அதுக்கு காரணம் டிகே சிவகுமார். இந்தியா முழுக்க சமாஜ்வாதி கட்சியிலேருந்து ஆள் தூக்கிட்டாங்க ராஜ்யசபா எம்பிக்கு. சமாஜ்வாதி 3 எம்பியை ஜெயிக்கலாம், 3 பேர் நிற்க வச்சாங்க, 2 பேர் தான் ஜெயித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதியில் இருக்க 6 பேர் பிஜேபி ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி பீகாரில் இருக்கவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. இமாச்சல பிரதேசத்தில் மொத்தமாக மாதிரி பிஜேபிக்கு போடுறாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக கர்நாடகாவில் மட்டும் பிஜேபிக்காரங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா டிகே சிவகுமார் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை டிகே சிவகுமார் சொன்னதை பக்காவாக பண்ணிட்டார் சபாநாயகர். அப்பயும் பிஜேபி விடலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, மெஜாரிட்டி இல்லையே. நீங்கள் சட்டசபை கூடினா கூட இப்போ காங்கிரஸோட பலம் 34, உங்களுக்கு 10 தானே. 10 வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? சரி, இண்டிபெண்ட் ஒரு 3, 13 தான். 13 வச்சுட்டு எப்படி நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறது? அப்போ அந்த 6 பேரும் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் எனக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின் பிரகாரம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தகுதி நீக்க வழக்கு அப்படிங்கும்போது, ஏன் தகுதி நீக்க வழக்கு, அதுக்கு நாங்கள் ஸ்டே கொடுக்குறோங்கிறாங்க. ஸ்டேன்னா இடைக்கால தடை. ஒன்று அபிஷேக் சிங்வி சொல்கிறார் காங்கிரஸில், ரைட்டுங்க, கட்சித்தாவல் கொரோனா உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு கட்சியில் 3இல் 1 பங்கு அப்படியே போனால் அது கட்சித்தாவல் தடை சட்டம் இல்லை. 40 பேரில் இவங்க 6 பேர் தான் போயிருக்காங்க, இது கட்சித்தாவல் தடை சட்டம். ஒன்று. இன்னொன்று, சபாநாயகர் விருப்பப்படி எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் சொன்னிச்சு, சபாநாயகர் எடுக்கிறாரு. இதில் எப்படி நீதிமன்றம் உள்ளே வர முடியும்? ஃப்ளோருக்குள்ளே எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சபாநாயகர் உரிமை. ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சமீபத்திய வழக்கான மகாராஷ்டிரா வழக்கில் அந்த சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறார். ஏங்க, ஏக்நாத் சிண்டே உள்ளிட்ட 18 பேர் எங்கள் கட்சியிலேருந்து போயிட்டாங்க, அது கட்சி தாவல் தடை சட்டம், அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஏக்நாத் சிண்டேவே முதலமைச்சராக இருக்கார். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட சபாநாயகர் எடுக்கலை. கடைசியாக கோர்ட் என்னங்க பண்ணவே இல்லை, சீக்கிரம் பண்ணுங்கன்னா பண்ணுறேங்க,
மறுபடி சொல்கிறேன், இந்த பண்ணுறங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு பிஜேபி நிறையா பண்ணுவாங்க. பண்ணுறங்கன்னு சொல்லுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னா சண்டை வரும். பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் என்ன பேசுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய புத்திசாலிகள் பிஜேபின்னு இருக்கவங்க. அதிலே மகாராஷ்டிரா சபாநாயகர் அந்த மாதிரி பண்ணுறாரு. பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணல. இப்போ இங்கே என்னாச்சு, இமாச்சல பிரதேசில் இவங்களும் பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சா? பண்ணவே மாட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் வைக்க வேணாம் அப்படிங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்குவாலிஃபைடுக்கு எங்களுக்கு ஒரு ரிலீஃப் தரணும்னு கேட்குறாங்க. அப்போ அபிஷேக் சிவி என்ன இருந்தாலும் சீனியர் லாயர், அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ரைட்டுங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னாலும் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறாங்க, இது 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய பாயிண்ட் இல்லைங்கிறாரு. அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த கான்வர்சேஷனை கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னா, அபிஷேக் சிங்வி சொல்கிறாரு, அதாவதுங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் வைக்கக்கூடாது, அவங்கள தகுதி நீக்கம் பண்ணது சரி அப்படின்னு வேகமாக சொல்கிறார். அவருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு உடனடியாக முடிவு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் இந்த ஸ்டேவையும் நம்ம கொடுக்காம பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், 6ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. மே 6ன்னா கொஞ்சம் யோசனை பாருங்க, அதுக்குள்ளே பாதி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஜூன் 4 புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும். நாளைன்னா 6ஆம் தேதி ஃபார்ம் ஆயிரும், நாளையே தெரிஞ்சு போயிடும். அப்போ ரொம்ப தெளிவாக ஜூன் வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காப்பாற்றப்படுது. ஒருவேளை ஜூன் 4 பெட்டியை திறந்து மேலே மோடி வந்துட்டாருன்னா இமாச்சல பிரதேசில் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி போகுது, பிஜேபி ஆட்சி வரும். எளிதாக புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா பிஜேபி வரவதுக்கான வாய்ப்பே இல்லை, காங்கிரஸ் ஜெயிக்கும். இவ்வளோதான். இதை சிந்தாமல் சிதறாமல் காப்பாற்றிய பெருமை உண்மையிலேயே டி.கே. சிவகுமார் எல்லாத்துக்கும் உண்டு. ஏன்னா ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இமாச்சல பிரதேசத்தை கவுத்துருப்பாங்க. இவங்க என்ன நினச்சாங்க, மகாராஷ்டிராவை கவுத்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து ஒரு 6 பேர் உருவருது, இவங்க ஒரு 25 6 31. அந்த இவங்க 3 பேர் அவங்க பேருனா இண்டிபெண்ட் 34 இந்த பக்கம் 34 அப்படி கொண்டு வரலான்னு ஒரு பெரிய அதுக்கப்புறம் ஒரு ஆள் இருக்கிறதுலாம் பிஜேபிக்கு பெரிய விஷயம் இல்லை, மாற்றியே ஓட்டு போடுவாங்க. சண்டிகரில் இவங்க பண்ணாததா. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக டிஸ்குவாலிஃபை தான். இதில் இன்னொன்று சொல்லிடுறோம், இதே மாதிரி பீகார் நம்ம சபாநாயகர் நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அந்த சபாநாயகர் லல்லுவோட ஆள். ஆனால் அவர் கொஞ்சம் நேர்மையானவர்களால் நம்பிக்கையில் தீர்மானம் வந்தோன்னே நான் ஒதுங்கிட்டார். இங்கே அருமையாக காய் ஊற்றிட்டாங்க. ஏன்னா இமாச்சல பிரதேசில் எலெக்ஷன் வர வரைக்கும் வேணுங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப தீர்மானமாக இருந்தது. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னென்னா, மே 6 வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகும். அதாவது டிஸ்குவாலிஃபைடு தடகிட எதுவும் இல்லை. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் வைக்க முடியாது. நம்ம என்ன கேட்குறோம், இது காங்கிரஸுக்கு தானே பெனிஃபிட்டு, எலெக்ஷனே வைக்க வேணாங்க, ஓட்டுது இல்லை. அப்படியே எலெக்ஷன் வைக்க சொன்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன நிலவரம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க நினச்சாங்கன்னா, இந்த டிஸ்குவாலிஃபைக்கு இன்றைக்கி நம்ம போனோம்னா இந்த 6 பேரும் இல்லை டிஸ்குவாலிஃபை ரத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவங்க நினச்சாங்க. இன்னொன்று சபாநாயகர் ஒரு 4 நாளில் முடிவு எடுக்கணும், 5 நாளில் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சாங்க. அதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி 2 தீர்ப்புகள் உச்சநீதிமன்றம். ஒன்று காலையில் அந்த எஸ்பிஐக்கு, இன்னொன்று இந்த தீர்ப்பு. அழகான தீர்ப்பு. ஏன்னா ஒரு கட்சியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, டக்குன்னு வேறு கட்சிக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன எதை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டீங்க? இப்போ இங்கே விஜயதாரணி இருந்தாங்க, காங்கிரஸ்க்காக வாக்கு போட்டு யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அந்த கட்சியிலே போய் சேர்றீங்க. அப்போ நேற்று வரைக்கும் மோடியை திட்டினீங்க, மறுபடியும் நீங்கள் வாழ்கங்கிறீங்க. அவங்க இல்லை இது பண்ணிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை தான். ஏன் டிஸ்குவாலிஃபை இங்கே ஆகுதுன்னா, ஒருத்தர் அவங்க இன்னும் 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு பிரச்சனை பண்ணணும். என்ன பிரச்சனை பண்ண முடியாதுன்னா, இங்கே திமுக வலுவாக இருக்குது. அங்கே இமாச்சல பிரதேசில் காங்கிரஸ் கொஞ்சம் டல் அடிக்குது. ஏன்னா காங்கிரஸில் இருக்கவங்களே போயிட்டாங்க. அந்த 6 எம்எல்ஏக்களுக்காக அந்த 6 எம்எல்ஏக்களை ஹரியானா நம்பர் பிளேட்டோட ஒரு பஸ்ஸு வருது, அந்த பஸ்ஸு தூக்கிட்டு போய் உத்தரகாண்ட் போகுது. என்னங்க அது? அப்போ எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்டேட்டை கூட விடாமல் பிஜேபி பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா நமக்கு ஒன்று தெரியும். இந்த மணிப்பூர் சின்ன ஸ்டேட், அதுலேயே காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்ததை எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி இங்கே பிஜேபி அனுப்பிச்சு கோவாவை வந்துருச்சாங்க. வரக்கூடிய தேர்தலில் இமாச்சல பிரதேசில் காங்கிரஸ் தக்க வச்சது ஒரு பெரிய நம்பிக்கை. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பு எடுத்தது. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி விட்டது. எது வரைக்கும்? எலெக்ஷன் வரைக்கும். ஜூன் 4 பொட்டியை திறந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சி, இங்கே மட்டும் காங்கிரஸ் ஆட்சி கவுராது, இங்கே கவுந்துரும். நிறையா ஸ்டேட்டில் கவுரும். பிஜேபி நம்ம பேர் என்னது, அங்கே
இவர் உத்தவ் தாக்கரேவும் சரத் அவங்க கட்சியை உடைச்சிருவாங்க. இங்கே வந்து போதைப் பொருள்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி குடைச்சல் கொடுப்பாங்க. கர்நாடகாவில் டிகே சிவகுமார் மேலே 2 கேஸ் போட்டு அந்த ஆட்சியை கவுத்துருவாங்க. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி உங்களுக்கு ஆட்சியே பண்ண தெரியல, அங்கேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அங்கே கலப்பாங்க. பினராயி விஜயன் அங்கேயும் கழிச்சு விட்ருவாங்க. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்தால் பரவாயில்ல, ஜெகன்மோகன் வந்து அதையும் கழிச்சிருவாங்க. பிஜு ஜனதாதளையும் ஓட விட்டுட்டு அவங்க இங்கே வந்துடுவாங்க. இந்தியா முழுக்க மோடி அவர்கள் ஒரே மோடி. எல்லோரும் குறுநில அந்த இவங்க யார் மோடி அவர்கள் மாமன்னர், எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல ஆள் போட்டு அவர் ஆட்சி பண்ணுவார். இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். அது நமக்கு நல்லா தெரியும். டெல்லியையும் முடிச்சிருவாங்க, பஞ்சாபையும் முடிச்சிருவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜெயிச்சது காங்கிரஸ் அப்படின்னா அது மிகையே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.